Hi all, welcome to my channel. நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A ப்ரிலிம்ஸ்க்கான டாபிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம டெல்லி சுல்தான்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம டெல்லி சுல்தான்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி அவங்க நம்ம இந்தியாவை கான்கர் பண்ணாங்க, எப்படி அதோட ஹிஸ்ட்ரியை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். முகமது நபி எல்லாருக்கும் நமக்கு தெரியும், அவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் முஸ்லீம் ரிலீஜன். ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த முஸ்லீம் ரிலீஜனை ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருப்பார். அப்போ பண்ணிட்டு இருக்கப்போ ஃபஸ்ட்டு அது பாலைவன பகுதிகளில் தான் அது ரொம்ப பரவலாக இருந்துச்சு. அராபு, அதுக்கப்புறம் பர்ஷியன்ஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க, அப்புறம் டர்க்கீஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அரப்ஸ் ஆல்ரெடி இந்தியாவோட நல்ல ட்ரேட் கனெக்ஷனில் தான் இருந்திருப்பாங்க. அவங்க மலபார், கோரமண்டல் பிளேஸில் தான் ட்ரேட் பண்ணுறப்பே செட்டில் ஆகிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மலபாரில் இருந்த உமன் அவங்கள கல்யாணம் பண்ணிவிட்டு மாப்பிள்ளைசன் அந்த மாதிரி பேரோட அங்கே வாழ்ந்திருப்பாங்க. அவங்களுக்கு எப்பவுமே இந்தியா மேலே ஒரு கண் இருந்துகிட்டே இருக்கும். நிறைய வெல்த் இருக்குது, அப்புறம் அதே மாதிரி ஹார்பர் ஃபெசிலிட்டிஸு, நிறைய ட்ரேடிங் எல்லாம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ அவங்க எப்படியாவது கான்கர் பண்ணணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்போ கேலிஃப்னு ஒருத்தர் இருப்பார். அவர் என்னென்னா ஒரு முஸ்லீம் கம்யூனிட்டியில் ஒரு ரிலீஜியஸ் அண்ட் ஆல்சோ பொலிட்டிக்கல் லீடர். அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் எந்த கிங்குமே எதுனாலும் செய்வாங்க. இந்த ஈராக் கவர்னர் ஹஜாஜ் பின் யூசஃப்ன்றவர் என்ன பண்ணுவார், ஃபஸ்ட்டு சிந்துக்கு ஒரு மிலிட்ரி ட்ரூப் அனுப்புவாங்க. எதுக்காகனா அதை கன்கொயர் பண்ணுறதுக்காக. என்ன ரீசன் சொல்லி அனுப்புவார்னா, இந்த மாதிரி அங்கே கடல் கொள்ளையர்களை நீங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கல, நாங்கள் இது கண்ட்ரோல் பண்ணுறோன்ற மாதிரி அவங்க சிந்து மேலே படையெடுத்து வருவாங்க. பட் அப்போ சிந்தோட ரூலர் தாகர்ன்றவர் அவங்கள தோக்கடிச்சிருவார். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவாருன்னா, கேலிஃப் வாலித் கிட்ட அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி ஒரு 6000 படை வீரர்கள், அப்புறமா ஒட்டகங்கள் எல்லாத்தையும் ஒரு போருக்கு தேவையான எல்லாத்தையும் உருவாக்கி அதை அவருடைய மாப்பிள்ளை முகமது பின் காசிம் அவர்கிட்ட கொடுத்து அனுப்புவார். ஸோ அவர் ஜெயிச்சிடுவார் இந்த டைம் போரில். அது மட்டும் இல்லாமல் முல்தான்ன்ற பிளேஸையும் கன்கொயர் பண்ணிடுவார். முல்தானில் ஏகப்பட்டதாக அவர் கோல்டு அங்கேருந்து நிறைய எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அவர் எடுத்துகிட்டு போகிறதுல இப்போ 1/5 ஆஃப் த பிளண்டர் கேலிஃப்க்கும் மீதியை சோல்ஜர்ஸ்க்கு நடுவுலையும் பிரித்து கொடுத்துருவார். ஸோ இவர் காசிம் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு இக்தாஸ் ஃபார்ம் பண்ணி அதை ரூல் பண்ணுவார். ஸோ அடுத்து என்னென்னா, வாலித்க்கு அப்புறமா சுலைமான் காலிஃபான்றவர் கேலிஃபா வருவார். பட் அவருக்கும் அந்த அல்ஹஜாஜ் என்ற மன்னருக்கும் அவங்க 2 பேரும் எனிமீஸ் மாதிரி. ஸோ அதனால் என்ன பண்ணிடுவார், அவர் காசிமை மெசபடோமியா காமிச்சு அங்கே அவரை ரொம்ப சித்திரவதை பண்ணி கொன்னுடுவாங்க. ஸோ அதனால் அவங்களுடைய இது எண்டுக்கு வந்துடும். 8th and 9th சென்ச்சுரியில் பார்த்தா அரேபோட இது டிக்ளைன் ஆகிடும். டர்க்கீஸ் தான் ரொம்ப டாப்பாக இருப்பாங்க. அவங்க தான் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்களுடைய கிங்டமை. அதுக்கப்புறம் முஸ்லீம் ரிலீஜனை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதில் ஒருத்தரை இவர் என்ன கஜினின்ற பிளேஸில் இருக்கிற சிட்டி ஆஃப் கஜினின்னு ஆப்கானிஸ்தானில் இருக்கும். அதை ஒரு டர்க்கி ஸ்லேவ் ரூல் பண்ணிகிட்ருப்பார், ஆலப் டிகின்னு சொல்லிட்டு. அவர் இப்போ என்ன பண்ணுவாருன்னா, எல்லா இடத்துலையும் எக்ஸ்பெடிஷன்ஸ், அதாவது போர் போய் கன்கர் பண்ணுறதுக்காக படையெடுத்து வந்துட்டுருப்பார் இந்தியன் சப்கான்டினென்ட்க்கு. ஸோ அவர் ஃபஸ்ட்டு ஆப்கானிஸ்தானில் ஒரு ஷாஹி ரூலரை, அப்புறம் ஜெயபால் அந்த மாதிரி இருக்கிறவங்கள எல்லாம் தோக்கடிச்சிடுவார். ஸோ அவருக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு அலப்டிகின், அவருக்கு அப்புறம் அவர் பையன் சபுக்டிகின், அதுக்கப்புறம் அவரோட பையன் மஹ்மூத், அவரோட எல்டர் சன் மஹ்மூத். அவர் தான் என்ன ஆகும், இப்போ கஜினியோட ராஜாவாக இருப்பார். அவர் தான் முகமது கஜினின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அவர் 17 டைம்ஸ் இந்தியா மேலே படையெடுத்து வந்திருப்பார். ஒரு தடவை வர்றப்பையும் என்ன பண்ணுவார்னா, எக்கச்சக்கமாக கொள்ளையடிச்சிட்டு தான் போவார். 1000லேருந்து 1026 AD வரையும் அந்த கஜினி முகமது இந்தியாவுக்கு வருவார், கொள்ளையடிப்பார், எடுத்துகிட்டு போயிடுவார். இதே தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவருடைய இதில் ஒரு முக்கியமான இது டெம்பிள் ஆஃப் சோம்நாத் 1025 குஜராத்தில் அதை டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. நிறைய அதில் இருந்த இடத்த வெல்த்தையும் கொள்ளையடிச்சிடுவாங்க.
ஸோ இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸான பாயிண்ட். டெம்பிள் சிட்டி ஆஃப் சோம்நாத்தை வந்து அங்கே வந்து பிளண்டர் பண்ணிவிட்டு அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுவாங்க. கஜினி முகமது அவருடைய இறப்புக்கு அப்புறம் யார் வந்து அடுத்து ஆட்சியாளராக வருதுன்றது வந்து ஒரு இன்டர்னல் கான்ஃப்ளிக்ஸ் அவங்களுக்குள்ளேயே இருக்குது. அப்போ வந்து அவங்களுடைய சக்ஸஸஸ் வந்தாங்க. கஸ்னாவாத் டைனாசிட்டியிலேருந்து சுல்தான் இப்ராஹிம், அப்புறம் மசூத், அப்புறம் லாஸ்ட் ரூலர் யாருன்னா கூரவ் ஷா அப்படின்றவங்க. ஸோ இவரை வந்து 1186 கோரியோட பிரின்ஸ் முய்சுதீன் முகமது அவரை வந்து பஞ்சாப் இன்வைட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் லாகூரை சீஸ் பண்ணுறாரு. அவரே வந்து அந்த லாஸ்ட் ரூலர் குரவ் ஷாவை மர்டர் பண்ணிடுறாரு. இவர் வந்து இந்த முய்சுதீன் முகமது ஆஃப் கோரி இருக்கார் இல்லையா, அவரை தான் நம்ம வந்து முகமது கோரி அப்படின்னு சொல்கிறோம். இவர் நிறைய போர் செஞ்சார் இந்தியா உள்ளே வர்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இவர் ஃபஸ்ட்டு வந்து 1179 மவுண்ட் அபூவில் சாளுக்கிய மன்னர்களை எதிர்த்து போரிடுறாரு. அதில் தோத்துடுறாரு. அதே மாதிரி ரூலர் ஆஃப் அஜ்மீர் பிருத்திவிராஜ் சௌஹனை எதிர்த்து ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் டெரைன் 1191 சண்டை போடுறாரு. அதுலேயும் தோத்துடுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய ஒரு குதிரைப்படை வீரர் தான் அவரை வந்து காப்பாற்றி கோரியை கூட்டிகிட்டு போகிறாரு. பிருத்திவிராஜ் சௌஹன் வந்து கொஞ்சம் அசந்துடுறாரு. இதுக்கு மேலே அவங்க அட்டாக் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சி விட்டுறாரு. பட் அடுத்த வருஷமே 1192 வந்து கோரி மறுபடியும் அட்டாக் பண்ணி பிருத்திவிராஜை தோக்கடிச்சிடுறாரு. இதுக்கு முக்கியமான இன்னொரு ரீசன் என்னென்னா, பிருத்திவிராஜ் வந்து சம்யுக்தான்ற ஒரு இளவரசியை லவ் பண்ணி அவங்கள கூட போயிருப்பார். அப்போ வந்து அவர் வந்து ஜெயச்சந்திரன்ற கிங்கோட மகள். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு இன்டர்னல் கிளாஷஸ், ராஜ்புத் அரசர்களுக்குள்ள ஒரு ஒத்துமை இல்லாத இதனால தான் இந்த செகண்ட் பேட்டில் ஆஃப் டெரைனில் பிருத்திவிராஜ் சௌஹன் வந்து தோற்றுருப்பார். அவர் தோற்றதுக்கு அப்புறமும் வந்து அவர் வந்து கோரி வந்து என்ன பண்ணிடுவார், அவரையே மறுபடியும் மன்னனாக அறிவிச்சிருவார். ஆனால் கொஞ்ச நாள்லேயே வந்து என்ன பண்ணிடுவாருன்னா, அரச துரோகம் செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு அவரை வந்து கொன்னுடுவார் பிருத்திவிராஜ் சௌஹனை. அதுக்கப்புறம் அவருடைய அடிமை தளபதி அப்படி இருந்த குத்புதீன் ஐபக்ன்றவரை அப்பாயிண்ட் பண்ணுவார். அதோடு இல்லாமல் சந்துவாவாருன்ட்டு அந்த பிருத்திவிராஜ் சௌஹனோட மாமா இருப்பார் இல்லையா, ஜெயச்சந்திரன், அந்த ராஜாவையும் தோக்கடிச்சிடுறாரு 1194. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து கோரியோட கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த போர் முடிஞ்சிட்டு அவர் சிந்து நதிக்கரைக்கு போயிட்டு இருக்கும்போது யாருன்னே தெரியாத நபரால் கோரி வந்து கொல்லப்படுறாரு. ஸோ அதுக்கப்புறம் குத்புதீன் ஐபக் தான் வந்து ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படி தான் வந்து என்ன ஆச்சுன்னா, ஸ்லேவ் டைனாசிட்டி வந்து இந்தியாவுக்குள்ளே வந்தது. டெல்லி சுல்தான்ஸ் வந்து இப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இன்னொரு கோரி படை தளபதி ஒருத்தர் முகமது பின் பக்தியார் கில்ஜி, இவரை பற்றி நம்ம பார்த்துருப்போம். குப்தா அதாவது நாலந்தா யூனிவர்சிட்டியை வந்து 1202-203 பீரியடில் வந்து இந்த முகமது பின் பக்தியார் கில்ஜின்றவர் தான் அழிச்சிருப்பார், டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பார். அவரும் வந்து கோரியோட படைத்தலைவர். அவர் வந்து பீகார் நத்தியான்ற பிளேஸையும் கேப்சர் பண்ணியிருப்பார். ஸோ கோரியோட இறப்புக்கு அப்புறம் குத்புதீன் ஐபக், அவருடைய அடிமை குத்புதீன் ஐபக் வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சிருப்பார். அவர் அடிமைன்றதுனால அதுக்கு வந்து ஸ்லேவ் டைனாசிட்டின்னு பேர் கொடுத்து அப்படி தான் வந்து டெல்லி சுல்தான்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே ரூல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. டெல்லி சுல்தான்ஸில் ஒரு 5 டைனாசிட்டி வந்து இந்தியாவை ரூல் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்லேவ் டைனாசிட்டியில் முக்கியமான ரூலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக், இல்துட்மிஷ், சுல்தானா ரஸியா, அப்புறம் பால்பன். அடுத்த டைனாசிட்டி வந்து கல்ஜி டைனாசிட்டி. அதில் முக்கியமான ரூலர்ஸ் வந்து ஜலாலுதீன் கல்ஜி, அலாவுதீன் கல்ஜி. அடுத்து தேர்ட் பார்த்திங்கன்னா துக்ளக் டைனாசிட்டியில் கியாசுதீன் துக்ளக், முகமது பின் துக்ளக், ஃபிராஸ் ஷா துக்ளக்ன்றவங்க முக்கியமான ரூலர்ஸாக இருந்தாங்க. 4th 5th வந்து கொஞ்சம் லெஸ் இம்பார்ட்டன்ஸ் தான். சையத் டைனாசிட்டி, லோடி டைனாசிட்டியில் வந்து அந்தளவுக்கு பெரிய ரூலர்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. இருந்தாலும் சையத் டைனாசிட்டியில் 2 ரூலர்ஸ்
கிர்சிர் கான், ஆலம் ஷான்னு இருந்தாங்க. அதே மாதிரி லோடி டைனாசிட்டியில் பஹ்லூல் லோடி, சிக்காந்தர் லோடி, இப்ராஹிம் லோடி அப்படின்ற லோடி ரூலர்ஸ் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 டைனாசிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டைனாசிட்டி. அதில் தான் நிறைய கொஷின்ஸ் வர சான்சஸும் இருக்குது. ஸோ நம்ம டீட்டெயிலாக எல்லா ரூலர்ஸ் பற்றியும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டைனாசிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்லேவ் ஆர் மம்லுக் டைனாசிட்டி. மம்லுக்னா அரேபிய மொழியில் வந்து ஸ்லேவ்னு மீனிங். ஸோ அதனால் ஸ்லேவ் ஆர் மம்லுக் டைனாசிட்டின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ரூலர் யாருன்னா குத்புதீன் ஐபக். ஸோ முகமது கோரி இறந்ததுக்கப்புறம் 1206 அந்த வருஷத்தில் வந்து டெல்லியோட அரியணை யார் ஏறி இருப்பாங்க அப்படின்னா குத்புதீன் ஐபக். அவர் வந்து ஒரு டர்க்கி ஃபேமிலியில் பிறந்து ஒரு ஸ்லேவாக இருந்து அவருடைய திறமையினாலையும் அவருடைய லாயல்ட்டினாலையும் வந்து கோரியை இம்ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து வைஸ்ராய் லெவலுக்கு வந்திருப்பார். ஸோ அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கோரி படை தலைவதியாக ஒருத்தர் இருந்திருப்பார், முகமது பின் பக்தியார் கல்ச்சின்ட்டு. அவர் தான் அந்த நாலந்தா டிஸ்ட்ரக்ஷனில் ஈடுபட்டிருப்பார் இல்லையா. அவர் வந்து ஐபக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி இருந்து பீகாரையும் பெங்காலையும் வந்து கைப்பற்றுறதுக்கு உதவி செஞ்சுருப்பார். குத்புதீன் ஐபக் வந்து இன்னொரு பேரும் இருக்குது, என்னென்னா லக் பக்ஷ சுல்தான். அதாவது அவர் வந்து ஒரு கொடை அழிச்சாவே லட்சங்களில் தான் கொடுப்பாராம். ஸோ அதனால் லக் பக்ஷ சுல்தான் அப்படின்னு அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது. இவர் அந்த மாதிரி இருந்தாலும் ஹிந்து கோயில் நிறைய அழியறதுக்கு வந்து இவர் ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்காரு. இந்தியாவில் வந்து நிறைய கோயிலை வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காரு. அப்புறம் குதுப் மினாருக்கு இவர் தான் வந்து ஃபவுண்டேஷன் போட்டார். அப்புறம் அவர் 4 வருஷம்தான் ஆட்சியில் இருந்திருப்பார். 1206 1210 வரையும் தான் இருந்திருப்பார். ஹார்ஸ் போலோன்ற ஒரு கேம், குதிரையில் உட்காந்து அந்த ஹாக்கி மாதிரி விளையாடுவாங்க. ஸோ அந்த கேம் விளையாடும் போது அவர் வந்து இறந்துருப்பார் லாகூரில். ஸோ அடுத்து இவருக்கு அப்புறமா இவருடைய பையன் ஆரம் ஷா வந்திருப்பார். பட் அவர் அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருந்திருக்க மாட்டார். ஸோ அதனால் அவருடைய பதவி வந்து அந்த அரியணை வந்து இல்துத்மிஷ்ன்ட்டு குத்புதீன் ஐபக்கோட ஃபஸ்ட்டு ஸ்லேவாக இருந்திருப்பார். அதுக்கப்புறமா அவருடைய மருமகனாக மாறியிருப்பார் இல்துத்மிஷ். ஸோ அவர் தான் நெக்ஸ்ட்டு ஸ்லேவ் டைனாசிட்டியோட ரூலர். ஸ்லேவ் டைனாசிட்டியில் அடுத்த முக்கியமான ரூலர் வந்து இல்துத்மிஷ். ஸோ இவர் வந்து குத்புதீன் ஐபக்கோட ஸ்லேவாக இருந்து அதுக்கப்புறம் அவருடைய மருமகனாக இருப்பார். இவர் வந்து 1221 கெங்கிஸ்கான் ஒரு மொங்கல் ரூலர். அவர் வந்து முக்கியமான ஒரு மொங்கல் ரூலர். அவர் வந்து சென்ட்ரல் ஏஷியா ரூலராக இருந்தால் ஜலாலுத்தீன் வந்து எதிர்த்து போர் செஞ்சு வருவார். அப்போ வந்து ஜலாலுத்தீன் என்ன பண்ணுவார்னா இல்துத்மிஷ் கிட்ட வந்து அடைக்கலம் தேடி வருவார். பட் இல்துத்மிஷ் அவருக்கு வந்து ஃபேவராக நடந்திருக்க மாட்டார். அதனால் வந்து இந்தியா வந்து கெங்கிஸ்தானோட படையெடுப்புலேருந்து தப்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஹிஸ்ட்ரியில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து ஐபக் கட்ட ஆரம்பித்த குதுப் மினாரை டெல்லியில் கட்டி முடிச்சிருப்பார். இவர் வந்து ஒரு சில்வர் காயின்ஸ் அண்ட் காப்பர் காயின்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். காப்பர் காயின்ஸுக்கு பேர் வந்து ஜீட்டல், அதே மாதிரி சில்வர் காயின்ஸை வந்து தங்கான்னு சொல்லுவாங்க. இவர் ஒரு சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார், என்னென்னா இக்தாதாரி சிஸ்டம்ன்ட்டு. அவருடைய கிங்டமை சின்ன சின்ன இக்தாஸாக பிரிச்சுட்டு அதை வந்து அவர் ஒரு நோபல் பர்சனை அதுக்கு அசைன் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு 40 நோபல்ஸ், அதாவது டர்க்கி சேர்ந்த ஒரு தலைவர்கள் மாதிரி, மத தலைவர்கள் அந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த இக்தாஸை அசைன் பண்ணார். இவர் தான் வந்து அவங்க டைனாசிட்டியோட கேபிட்டலை லாகூர்லேருந்து டெல்லிக்கு மாற்றிருப்பார். டர்க்கிஷ் மிலிட்ரி ஸ்லேவ்ஸ்க்கு வந்து பண்டகன்ன்ற ஒரு டைட்டில் கொடுத்துருப்பாங்க கோரி பீரியட்லேருந்தே. இப்போ வந்து இவருடைய இல்துத்மிஷோட ஸ்லேவ்ஸ்க்கெல்லாம் என்ன டைட்டில்னா ஷம்ஷி பண்டகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவருக்கு அப்புறம் இவருடைய பையன் வந்து அந்த அளவுக்கு அரியணைக்கு வர அளவுக்கு தகுதி இல்லாததுனால அவருடைய மகளான ரசியா அவங்க வந்து நெக்ஸ்ட்டு வந்து அரியணைக்கு வருவாங்க. இல்துத்மிஷ்க்கு அப்புறம் அவங்களுடைய அரியணையில் ஏறியவங்க வந்து ரசியா சுல்தானா. அவங்க வந்து 1236 1240 வரையும் ஆட்சி செஞ்சாங்க.
பட் அவங்க வந்து இந்த பதவிக்கு வந்தது வந்து இல்துத்மிஷ் ஒரு 40 மெம்பர்ஸ் 40 நோபல்ஸ் அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க 40 பவர்ஃபுல் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு வந்து இது பிடிக்கல. மேபி ஒரு பொண்ணு வந்து ஆட்சி செய்கிறாங்கன்றதுனால பிடிக்கலையா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ரஷ்யா இஸ் த ஃபர்ஸ்ட் குவீன் டு ரூல் தி டெல்லி. ஸோ அதனால் அவங்க நிறைய எதிர்ப்பு செஞ்சாங்க. பட் அதையும் தாண்டி ரஷ்யா சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த த்ரோனில் உட்காந்தாங்க. ஸோ இபின் பட்டுட்டான்ற ஒரு மொராக்கன் ட்ராவலர் வந்து இவங்க பீரியடில் தான் வந்திருப்பாங்க இந்தியாவுக்கு. ஸோ அவங்க வந்து மென்ஷன் பண்ணும்போது என்ன சொல்லியிருப்பாங்க, ரஷ்யா வந்து ஒரு ஆண் மாதிரி உடை உடுத்தி ஒரு குதிரை மேலே வந்து கம்பீரமாக போனாங்க அப்படின்ற மாதிரி அவங்கள பற்றி ஒரு மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு அப்சீனியன் ஸ்லேவ் ஜலாலுத்தீன் யாக்கூத்ன்றவருக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான போஸ்ட் அமீரை அக்கூர், அது வந்து குதிரை லாய துறைன்னு சொல்லுவாங்க, அந்த துறையில் வந்து ஒரு பவர்ஃபுல்லான போஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதுவுமே வந்து இந்த டர்க்கிஷ் நோபல்ஸ்க்கு வந்து பிடிக்காது. ஸோ அவங்க வந்து இவரோட க்ளோஸாக இருக்கார், ஒரு ஸ்லேவோட க்ளோஸாக இருக்கார் ரஷ்யாவும் ஜலாலுத்தீன் அப்படின்ற காரணம் காட்டி அவங்கள வந்து பதவியிலேருந்து நீக்கலாம் அப்படின்னு நிறைய ட்ரை பண்ணுவாங்க அந்த டர்க்கிஷ் நோபல்ஸ். பட் டெல்லி மக்களிடையே வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து பெரிய செல்வாக்கு இருந்தது ரஷ்யாவுக்கு. ஸோ அதனால் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அவங்க ஒரு டைம் வந்து பஞ்சாப்ல வந்து ஒரு கலவரம் செஞ்சிட்டு இருந்த கவர்னர் அட்டுல்னியா அப்படின்றவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஏதோ அவங்களுக்கு தண்டனை கொடுக்குற இதுவாக நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கும்போது அப்போ வந்து இவங்க சதி செஞ்சு என்ன பண்ணிடுவாங்க, இவங்களை வந்து பதவியிலேருந்து நீக்கிடுவாங்க. ஸோ ரஷ்யாவுக்கு அப்புறமா இல்துத்மிஷோட இன்னொரு பையன், அப்புறம் கிராண்ட்சன், அது மாதிரி நிறைய பேர் வருவாங்க. பட் யாருமே அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் பண்ண மாட்டாங்க. கடைசியாக வந்து நசீர் அல்தீன் முகமது டூன்ட்டு இல்துத்மிஷோட கடைசி பையன், அவர் வந்து ஆட்சிக்கு வருவார். அவர் வந்து 1246 66 வரையும் ஆட்சி செய்வார். பட் அந்த பீரியட்லையுமே வந்து அவர் வந்து ஆக்டிவாக இன்வால்வ் ஆகிருக்க மாட்டார். அவருடைய மாமனார் பால்பன், அதாவது அவர் வந்து இல்துத்மிஷோட ஸ்லேவாக இருந்திருப்பார் உலுக்கான்ன்ற நேமில். அதுக்கப்புறம் அவர் வந்து சுல்தான் கியாசுத்தீன் பால்பன்ற டைட்டில் வந்து அவர் அசியூம் பண்ணிக்குவார் அவர். ஸோ அவர் தான் வந்து நசீருக்கு வந்து கைட் பண்ணியிருப்பார் 46 66 அப்புறம் ஒரு கட்டத்தில் அவங்க மருமகன் இறந்ததுக்கப்புறம் பால்பனே வந்து ஆட்சிக்கு வந்துடுவார் 1266. பால்பன் வந்து 1266 1287 வரையும் ரூல் பண்ணியிருப்பார். அவர் இனிஷியலாக ஜாயின் பண்ணும்போது ஒரு ஸ்லேவாக, ஒரு பர்சனல் அட்டெண்டராக தான், இல்துத்மிஷோட பர்சனல் அட்டெண்டராக தான் ஜாயின் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் அவருடைய லாயல்ட்டி அப்புறம் திறமை அதனால் வந்து அவர் பெரிய பெரிய போஸ்ட்டுக்கு வந்திருப்பார். அதே மாதிரி அவங்க டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரஷ்யா வந்து இவருக்கு பால்பனுக்கு வந்து அமீர் ஐ ஷிகார் அப்படின்ற ஒரு பெரிய போஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது மிலிட்ரி அண்ட் பொலிட்டிக்கல் டியூட்டிஸ் வந்து செய்யலாம். அதே மாதிரி நசீரோட டைம் பீரியடில் இவருக்கு வந்து நைப் ஐ முல்க்குன்ற டைட்டில் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவருடைய நாலேஜ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மோரலஸ் நசீர் பீரியட் ஃபுல்லாக இவர் தான் வந்து ரூல் பண்ண மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த டைட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து டைரெக்டாக பால்பன் வந்து பவருக்கு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அவர் செஞ்ச வேலை என்னென்னா, அந்த டர்க்கி நோபல்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் அவங்களுடைய ரூல் எண்ட் பண்ணுறாங்க, முடிவு கொண்டு வர்றாரு. ஏன்னா அவர் பார்த்துட்டு தான் இருந்தார் அவங்க எவ்வளோ ப்ராப்ளம் பண்ணாங்க. இல்துத்மிஷ் பீரியடில் இவர் அப்பாயிண்ட் பண்ணார். அதுக்கப்புறமா இல்துத்மிஷ்க்கு அப்புறம் அடுத்த ஜென்ரேஷன்லாம் ஒருத்தரை பதவிக்கு வரும்பொழுதெல்லாம் ஒருத்தரையும் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்க. ஈவன் ரஷ்யா வரும்போது நசீர் அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு கலவரத்தை உண்டு பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. நாங்கள் தான் வந்து இல்துத்மிஷோட வாரிசுங்க, நாங்கள் தான் அடுத்த ரூலராக வரணும், அந்த மாதிரி நிறைய பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இவர் பார்த்ததுனால ஃபஸ்ட்டு இவர் ரூலுக்கு வந்தோடனே அந்த டர்க்கி நோபல்ஸ் கான்செப்ட் அவங்க எல்லாருமே முடிவு கொண்டு வராங்க. எந்தெந்த கவர்னர்ஸ் யாரெல்லாம் ஒத்துக்கலையோ அவங்களுக்கு எதிராக பெரிய தண்டனைகள் கொடுத்து எல்லாரையும் அடக்குறாங்க. பரணின்றவர் வந்து மென்ஷன் பண்ணும்போது இவர் வந்து டெல்லியில் அப்புறம் டோப்னா கங்கா அண்ட் யமுனா ரிவருக்கு நடுவில் இருக்கிற ஃபர்டைல் லேண்டு, அதுதான் வந்து டோப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அவர் நிறைய தாக்குதலை வந்து செஞ்சார்.
ஸோ எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நிறைய தாக்குதலை மேற்கொண்டாருன்னு சொல்லிட்டு பரணின்றவர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ இந்த தாக்குதல்லாம் செய்கிறப்ப என்ன ஆயிருக்குன்னா நிறைய காடுகள்லாம் அங்கே அழிக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த காடுகள்லாம் அழிச்சதுனால அவங்க புதுசாக ரோடெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த லேண்டை வந்து என்ன பண்ணி அப்புறம் லேண்டை வந்து ஒரு ஃபார்மிங்க்கு தகுந்த மாதிரி விவசாய நிலமாக வந்து மாற்றிருப்பாங்க. ஸோ அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லேண்டை புதுசாக ரெக்ரூட் ஆகிற அந்த ஆஃப்கன் ஸ்லேவ்ஸ்க்கு வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ரெண்ட் ஃப்ரீ லேண்ட்ஸ் மஃப்ருசி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா அதை கல்டிவேட் பண்ணி பராமரிச்சிருவாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து புதுசாக ஃபோர்ட்ஸ் எல்லாம் கட்டுவாங்க. இந்த ட்ரேட் ரூட்ஸ் எல்லாம் இப்போ உருவாக்குனாங்க. அப்புறம் வில்லேஜ் மார்க்கெட்ஸ் எல்லாம் உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஃபோர்ட்ஸும் உருவாக்குவாங்க. பால்பன் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த டைம் பீரியடில் நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து இருந்தது. எங்கன்னா அந்த கங்கா யமுனா அதோ பகுதியில் அங்கே இருந்தது. அங்கே வந்து ராஜ்புத் ஜமீன்தார்ஸ் வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்க, அவங்களே வந்து ஒரு கோட்டை கட்டிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மியாஸ்ன்ற ஒரு முஸ்லீம் கம்யூனிட்டியை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அந்த இருக்க காடெல்லாம் வந்து ரொம்ப கொள்ளையடிச்சாங்க. காட்டு வழியாக வர மக்கள்கிட்ட நிறைய கொள்ளையடிச்சாங்க. ஸோ பால்பன் வந்து இதை வந்து அவரே வந்து ஒரு பர்சனலான ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு, போயிட்டு அந்த மியாஸ் இருக்கிற அந்த கூட்டத்தில் இருக்க எல்லா கொள்ளையர்களுமே வந்து இவரே கொன்னுடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ராஜ்புத் கட்டினாங்க, ஜமீன்தார்ஸ் கட்டின கோட்டையும் அழிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஆப்கான் சோல்ஜர்ஸ் எல்லாம் அந்த ஏரியாவில் வந்து வச்சு அங்கே எந்த ஒரு கலகமும் இனிமேல் ஏற்படாத மாதிரி ஒரு பாதுகாப்பான ஒரு முறையை வந்து கையாளுறாரு. அடுத்து புனிட்டிவ் எக்ஸ்பெடிஷன் அகெயின்ஸ்ட் துக்ரில் கான். துக்ரில் கான்ன்றவர் வந்து பால்பனோட ஒரு ஃபேவரட்டான ஒரு ஸ்லேவ். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா இவரை வந்து ஒரு பெங்காலுக்கு கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணுறாரு. பெங்காலுக்கு கவர்னர் ஆனதுக்கப்புறம் இவரே இவரை எதிர்த்து கலக்கங்கள் செய்கிறாரு துக்ரில் கான், பால்பனை எதிர்த்து. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, இவர் அமீன் கான்ன்ற ஒரு கவர்னர் ஆஃப் ஊத்தை அனுப்புகிறாரு. பட் அவர் வந்து தோத்துட்டு திரும்பி வந்துடுறாரு. இதனால் கோவம் அடைஞ்ச பால்பன் என்ன பண்ணுவார், இன்னும் 2 படையை அனுப்புவார். அவங்களும் தோத்துட்டு வந்துடுவாங்க. ஸோ இது வந்து பால்பனுக்கு ஒரு அவமானமாக கருதி என்ன பண்ணுவார், அவரே வந்து பெங்காலுக்கு போகிறாரு. பெங்காலுக்கு பால்பன் வராருன்னு தெரிஞ்சவொடனே துக்ரில் கான் வந்து தப்பிச்சு ஓடுவார். தப்பிச்சு ஓடினவரை இவர் கண்டுபிடிச்சி கொன்னுடுவார். ஸோ அவரை கொன்னுட்டு துக்ரில் கான் கொண்டுட்டு பால்பன் வந்து அவருடைய சன் புக்ரா கான்ன்றவரை வந்து கவர்னர் ஆஃப் பெங்காலாக அறிவிச்சிருவார். ஸோ புக்ரா கானுக்கு வந்து ஒரு அவருக்கு வந்து அவர் வந்து ஒரு இண்டிபெண்ட் ரூலராக இருப்பார். பால்பன் இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து டெல்லியோட த்ரோனுக்கெல்லாம் அவர் எதுவும் ஆசைப்பட மாட்டார். எனக்கு வந்து பெங்கால் போதும், நான் ஒரு இண்டிபெண்ட் ரூலராக பெங்காலை மட்டும் ஆட்சி செய்கிறேன்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதுதான் புக்ரா கான்னு பற்றினது. அப்புறம் முகல் த்ரெட்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு ஹுலுக் கான், அதாவது மொங்கல் வைஸ்ராய் ஆஃப் ஈரான், அந்த கெங்கிஸ் கானோட கிராண்ட் சன், அவரோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணியிருப்பார் அந்த மொங்கல் இதோட. ஆனால் ஸோ அவங்களும் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஏற்றிருப்பாங்க. அதனால தான் குட்வில் மிஷன்ன்ட்டு ஒரு டீமை வந்து டெல்லிக்கு 1259 அனுப்பிச்சிருப்பாங்க. அதாவது மொங்கல் வந்து என்ன அஷ்யூர் பண்ணியிருப்பாங்கன்னா, நாங்கள் வந்து சட்லஜ் நதி தாண்டி வரமாட்டோம், இன்வைட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ரிலேஷன் தான் போயிருக்கோம். ஆனாலுமே வேற ஒரு கலவரத்தில் வந்து முகமது கான், பால்பனோட ஃபேவரட் சன்னு சொல்லுவாங்க, அவர் வந்து கவர்னர் ஆஃப் முல்தானும் கூட. ஸோ அவர் வந்து இறந்துடுவார். ஸோ அதனால் பால்பன் வந்து மனசுடைஞ்சு போய் அவர் வந்து 1286 அப்போ வந்து இறந்துருவார். ஸோ பால்பனோட ஒரு சன் புக்ரா கான் வந்து பெங்கால் ஆட்சி செய்கிறாரு. அவருக்கு டெல்லியோட அரியணை வேணும்னு சொல்லிடுவார். இன்னொரு சன் இறந்துருவார் மொங்கல் அக்ரஷனில். தேர்டாக வந்து கைக்குபாத்ன்றவர் வந்து ஆட்சிக்கு வருவார். பட் கைக்குபாத்துக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு ஃபிட்டான பர்சன் கிடையாது. அவர் வந்து மாது அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க, அந்த மாதிரி ஒரு பர்சன் அவர். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அவருடைய 3 வயசு பையன் கைமர் அவரை வந்து த்ரோனுக்கு கொண்டு வருவாங்க. இதோட வந்து ஸ்லேவ் டைனாசிட்டி எண்ட் ஆகிடும். இதுதான் வந்து இப்போ தான் வந்து கல்ஜீஸ் அவங்க வந்து வருவாங்க.
நெக்ஸ்ட் வந்து கல்ஜி டைனாசிட்டி. இது புக்கில் கல்ஜின்னு கொடுத்துருப்பாங்க, பட் கில்ஜின்னு நம்ம சொல்லலாம். நான் வந்து கில்ஜி டைனாசிட்டின்னே சொல்கிறேன். கில்ஜி டைனாசிட்டி இவங்க வந்து 1290லேருந்து 1320 ஒரு 30 வருஷம் வந்து ரூல் பண்ணியிருப்பாங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸ்லேவ் டைனாசிட்டியில் வந்து பால்பனோட சன் கைக்குவாத் அவர் வந்து அன்ஃபிட்டாக இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பையன் 3 இயர் ஓல்டு பாய் கைமர த்ரோனில் வைப்பாங்க. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா, யார் வந்து மினிஸ்டர்ஸ், யார் கவர்னர்ஸ் அந்த மாதிரி அப்பாயிண்ட் பண்ணுறதுல வந்து நிறைய கன்ஃபியூஷன் வரும். ஸோ கன்ஃபியூஷன் வர்றப்ப இந்த கமாண்டர் ஆஃப் ஆர்மியாக இருந்தவர் தான் வந்து ஜலாலுதீன் கில்ஜி. அவர் என்ன பண்ணுவார், அவர் வந்து ஒரு சுப்ரீமாக அவர் வந்து என்ன சொல்கிறது, அவர் வந்து ஒரு ஃபோர்ஸோட எழுந்திரிச்சு அவர் வந்து ரூல் பண்ண ஆரம்பிப்பார். அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக வந்து ரூல் பண்ணும்போது கைக்குபாத்தோட நேமில் தான் ரூல் பண்ணுவார். அப்புறம் என்ன பண்ணிடுவார், சில ஆஃபீஸர்ஸ் வச்சு கைக்குபாத் அவரை வந்து கொலை பண்ணிவிட்டு இவரே வந்து அரியணையில் ஏறி ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருவார். ஸோ இவர் வந்து ஃபஸ்ட்டு த்ரோனில் வரும்போது இனிஷியலாக நிறைய அப்போசிஷன் இருக்கு. இவர் வந்து ஒரு ஆஃப்கான், இவர் வந்து டர்க் கிடையாதுன்ற மாதிரி இனிஷியலாக அப்போசிஷன் இருந்தாலுமே கில்ஜிஸ் வந்து டர்க்ஸ் தான், அவங்க வந்து ஆப்கானிஸ்தானில் செட்டில் ஆகிருக்காங்க. அதாவது டர்க்கிஷ் ரூல் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க ஆப்கானிஸ்தானில் செட்டில் ஆகிருக்கிறதுனால இவங்க வந்து ஒரு ஆப்கனைஸ்டு டர்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எல்லாரும் அப்புறம் இவரை வந்து ஏற்றுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் இல்லாமல் இவர் நிறைய போர்லெல்லாம் வெற்றி பெற்றிருப்பார். அப்புறம் முகாலயர் மொங்கல் அவங்க படையெடுத்து இந்தியாவுக்கு வராமல் தடுத்திருப்பார் 1292ல். ஸோ அதனால் இவரை எல்லாரும் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார், இவரோட மாப்பிள்ளைனாலும் அவர் சொந்த அண்ணன் பையன்தான். அலாவுதீன் கில்ஜி அவர் என்ன பண்ணுவார், கவர்னர் ஆஃப் காராவா அப்பாயிண்ட் பண்ணுவார். அப்பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் இவர் வந்து மால்வான்ற பிளேஸை இன்வைட் பண்ணுவார். அங்கே பண்ணி அங்கே இருக்க அவங்கள ஜெயிச்சு என்ன பண்ணுவார், அங்கே இருக்கிற பொருளெல்லாம் கொள்ளையடிச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவார், எல்லா செல்வத்தையும் எடுத்துகிட்டு வருவார். ஸோ அது வந்து அங்கே என்ன ரொம்ப ஏகப்பட்ட செல்வ வளங்களை வந்து அள்ளிட்டு வருவார். ஸோ அதனால் அவருக்கு வந்து இன்னும் இன்ட்ரெஸ்ட் வந்துடும், இன்னும் பண்ணணும்னு சொல்லிட்டு தேவகிரின்ட்டு யாதவா கிங்டமோட கேபிட்டல் அதையும் போய் இன்வைட் பண்ணி அங்கேயும் வந்து போர் புரிஞ்சு வெற்றி பெற்று அங்கே இருக்கிற செல்வங்களையும் எடுத்துகிட்டு வருவார். ஸோ அவர் ரிட்டன் டெல்லி வரும்போது என்ன பண்ணிடுவார், ஃபர்ஸ்ட் வேலையாக ஜலாலுதீனை கொன்னுட்டு அவரே அரியணையில் ஏறிடுவார். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கில்ஜி ரூலர் அலாவுதீன் கில்ஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் வந்து த்ரோனுக்கு வந்து ஃபஸ்ட் இயர் என்ன பண்ணுவார்னா அவரோட பொசிஷனை ஸ்ட்ராங் பண்ணுவார். பிகாஸ் இவரே வந்து அவருடைய மாமா ஜலாலுதீன் கில்ஜியை வந்து கொண்டுட்டு தான் வந்து பொசிஷனுக்கு வந்திருப்பார். ஸோ அவருக்கு நிறைய எனிமீஸ் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஹையர் பொசிஷன் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாரு. அப்புறமா சில பேர் வந்து ஜலாலுதீனுக்கு லாயலாக இருந்திருப்பாங்க. பட் இவர் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவர்கிட்ட லாயலாக இருக்கிற மாதிரி நடிச்சு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்டாக இருந்திருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்டலாம் இவர் வந்து ரொம்ப ரூடாக தான் நடந்துக்கிறாரு. ஸோ யாரையும் நம்பாமல் அவர் ஸ்ட்ராங்காக சேஃபாக இருக்கிறத ஃபஸ்ட் இயர் வந்து பார்த்துக்கிறாரு. அடுத்த வருஷமே வந்து என்ன ஆகுதுன்னா சீரியஸ் சேலஞ்ச் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாரு. மொங்கல்ஸ் அவங்க வந்து 1298ல் வராங்க, டெல்லிக்கு வந்துடுறாங்க, படையெடுத்து வந்துடுறாங்க. இவர் வந்து அலாவுதீன் வந்து அவங்க ஒரு ஆர்மி அனுப்பிச்சு மொங்கல்ஸை திருப்பி அனுப்பிச்சிட்டு அடுத்த வருஷமே 1299லே இன்னும் நிறைய படையோடு வந்து வராங்க மொங்கல்ஸ். அப்படி வரும்பொழுது இந்த டைம் வந்து அலாவுதீன் கில்ஜி மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுறாங்க. அதாவது வெளியில் இருக்கிற சபர்ப்ஸ் ஆஃப் டெல்லியில் இருக்கவங்கெல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா உள்ளே தஞ்சம் புகுந்துடுறாங்க சிட்டிக்குள்ளே. ஸோ இதனால் வந்து இவரே வந்து களத்தில் இறங்கி பேட்டில் வந்து போர் புரிகிறாரு. ஸோ அப்படியே ஓரளவுக்கு கண்ட்ரோலில் கொண்டு வராரு. 1305ல் மறுபடியும் வராங்க மொங்கல்ஸு. இந்த டைம் வந்து அவங்கள தோக்கடிச்சிட்டு அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி கொடுமைப்படுத்துகிறாங்க. அப்புறமா 1307 to 1308 தான் வந்து லாஸ்ட் மேஜர் மொங்கல் இன்கர்ஷன். அதுக்கப்புறம் அவங்க வந்து வரவே இல்லை. அப்போ வந்து அவங்களுக்கு கடுமையான பதிலடி கொடுத்தாரு. அதனால் அதுக்கப்புறம் மொங்கல் த்ரெட்ஸே வந்து இல்லைன்னு சொல்லலாம். ஸோ மொங்கல் த்ரெட்ஸ் வந்து அலாவுதீன் கில்ஜி பீரியடில் தான் எண்டாச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் மிலிட்ரி கேம்பெயின்ஸ் நிறைய தாக்குதல் அவர் செஞ்சுருக்காரு இந்தியாவில் மற்ற பிளேஸில். ஏன்னா அவருக்கு வந்து
நார்த் இந்தியாவில் அவரோட டெரிட்டரியில் கிடைக்கிற ரிசோர்ஸஸ் வச்சு அவங்களுக்கு பத்தலை அது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னும் நமக்கு நிறைய வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, கீழே இந்தியா ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுறாருங்கன்னா, இன்வைட் பண்ணி எல்லார்கிட்டையும் இருந்து கொள்ளடிக்கிறாங்கன்னா அந்த நாட்டுக்கு போய் அந்த கிங்டம்க்கு போயிட்டு அந்த ராஜாவை வந்து தோக்கடிச்சு அவர்கிட்ட இருக்கிற எல்லா செல்வ வளங்களையும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அதுதான் பண்ணுறாங்க. அது மாதிரி அவர் எந்தெந்த பிளேசஸில் எந்தெந்த வருஷம் பண்ணியிருக்காங்கன்றது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டானது. அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ தேவகிரினா 1296, அப்புறம் 307 ஒரு தடவை, 1314 ஒரு தடவை, குஜராத் வந்து 1299 1300 வரையும் அந்த டைம் பீரியடில். அப்புறம் ராத்தம்பூர்னா 1301, அப்புறம் சித்தூர் வந்து 1303, அப்புறம் மால்வா வந்து 1305. ஸோ இந்த டைம்லலாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க போய் அந்த பிளேஸ்லலாம் போயிட்டு அங்கே வந்து அந்த ராஜாவை தோக்கடிச்சிட்டு நிறைய செல்வத்தை அவங்களுடைய பிளேஸ்க்கு கொண்டு வருவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து அலாவுதீன் கில்ஜியோட படையில் இருந்த ஒரு படை தளபதி, மிக முக்கியமானவர். அவர் வந்து யாருன்னா மாலிக் கஃபூர். மாலிக் கஃபூர் வந்து அலாவுதீன் வந்து குஜராத்தை இன்வைட் பண்ணும்பொழுது அங்கேருந்து ஸ்லேவை பிடிச்சிட்டு வந்திருப்பார். அவர் தான் மாலிக் கஃபூர். ஸோ அவர் வந்து இப்போ ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா, அந்த மொங்கல் இன்வேஷன்லேயே வந்து ரொம்ப நல்ல போர் புரிஞ்சிருப்பார். ஸோ அவர் வந்து அலாவுதீனோட குட் புக்ஸில் இடம் பிடிச்சிருப்பார். ஸோ அவரை நம்பி இவர் வந்து பெரிய பெரிய பொறுப்பெல்லாம் கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல இதில் வச்சுருந்தார். ஸோ அவரை வந்து என்ன பண்ணுறாருன்னா சவுத்துக்கு அனுப்புகிறாரு. போயிட்டு சவுத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து அது மாதிரி இன்வைட் பண்ணி அங்கே இருக்கிற வளங்கள்லாம் எடுத்துகிட்டு வரதுக்காக. ஃபஸ்ட்டு வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா தேவகிரி ஃபோர்ட்டுக்கு தான் போயிட்டு அதை கேப்சர் பண்ணுறாரு 1307. அடுத்து வந்து இவர் வந்து 1309 காக்கத்திய ரூலர் ஆஃப் வாராங்கல் பிரதாபருத்ர தேவா அவரை வந்து தோக்கடிச்சிட்டு அங்கே இருக்கிற வெல்த்தை எடுத்துகிட்டு வர்றாரு. அதே மாதிரி 1310 வந்து ஹோய்சலா டைனாசிட்டிக்கு போகிறாரு. அங்கே இருக்கிற வீரபல்லலா 3 அவர் வந்து என்ன பண்ணுறாரு, எல்லா ட்ரெஷரையும் கொடுத்துட்றாரு, சரண்டர் பண்ணிடுறாரு மாலிக் கஃபூர் கிட்ட. ஸோ அங்கேருந்து அவர் இப்போ வந்து தமிழ்நாட்டு பக்கம் வராரு. பட் அங்கே வெதர் கண்டிஷன் வந்து சூட்டபுளாக இல்லை, நிறைய ரெயின் ஃப்ளட் அதெல்லாம் இருக்குது. பட் ஸ்டில் அவர் அப்படியே கண்டினியூ பண்ணுறாரு. அவர் ஜேர்னியை கண்டினியூ பண்ணி ஸ்ரீரங்கம், சிதம்பரம், மதுரை அந்த மாதிரி இடத்தெல்லாம் கொள்ளடிக்கிறாரு. ஸோ அவர் இங்கே வரும்பொழுது பாண்டியர்கள் வந்து அவருக்கு எதிராக போர் புரியிட்டாங்க. அவங்க போர் புரியிறப்ப அங்கே தமிழ் ப்ராவின்சஸில் இருந்த முஸ்லீம்ஸ் எல்லாம் வந்து பாண்டியர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவர் வந்து 1311 மறுபடியும் டெல்லிக்கு ரிட்டர்ன் ஆகும்போது ரொம்ப என்னார்மஸான வெல்த்தோடு திரும்ப போகிறாரு. போயிட்டு அப்புறம் 1313 to 1315 வரையும் தேவகிரியோட கவர்னராக இருக்கார். அதுக்கப்புறம் 1315 அவரை வந்து மறுபடியும் டெல்லிக்கு கூப்பிட்றாங்க. அலாவுதீன் கில்ஜி கொஞ்சம் உடம்பு சரியில்லாத காரணத்தினால அவர் மறுபடியும் டெல்லிக்கு கூப்பிட்டு அவருக்கு வைஸ்ராய் போஸ்ட் கொடுக்குறாங்க. அலாவுதீன் கில்ஜி வந்து நிறைய டெரிட்டரி அனெக்ஸ் அதுக்கப்புறமா வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம் கொண்டு வர வேண்டியதாக இருந்தது. அப்போ தான் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும்ன்ட்டு ஃபஸ்ட்டு அவர் எடுத்த ஸ்டெப்பு வந்து என்னென்னா, அந்த நோபல்ஸ் கிட்டேருந்து அவங்களோட சொத்தெல்லாம் எடுக்கிறாரு. ஏகப்பட்ட சொத்து, ஓய்வூதியம் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் இவங்க வந்து அரசர்களுக்கு எதிராக வந்து சதி தீட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கிட்டேருந்து அளவுக்கு மீறிய சொத்தெல்லாம் பறிமுதல் செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஃப்ரீயாக கொடுத்துருந்த நிலங்கள், அப்புறமா பரிசு பொருள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது எல்லாத்தையும் மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா கிங்கோட அத்தாரிட்டி கீழே கொண்டு வந்துடுறாரு. இந்த ப்ரிவிலேஜஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, ட்ரெடிஷ்னல் வில்லேஜ் ஆஃபீஸர்ஸ்க்கு, அது எல்லாத்தையும் திரும்ப பெறாரு. அது மட்டும் இல்லாமல் யாராவது ரொம்ப கரப்டடாக இருந்தாங்க அப்படின்னா பனிஷ்மெண்ட் வந்து சிவியராக இருந்தது. மது, அப்புறமா ட்ரக்ஸு அது எல்லாமே வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. அப்புறமா சூதாட்டம் வந்து கூடவே கூடாது, சூதாடுறவங்க வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் தான் வந்து இவர் வந்து ஃபாலோ பண்ணார். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து லேண்ட் டேக்ஸை வந்து டைரெக்டாக கல்டிவேட்டர்ஸ் கிட்ட இருந்தே வாங்கினாங்க. ஸோ இடையில இருந்த அதை கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற அவரு தான் வந்து இப்போ வந்து அஃபெக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த டேக்ஸ் ப்ரெஷர் வந்து கரப்டட் பீப்புள் மேலேயும் ரிச் பீப்புள் மேலேயும் தான் இருந்தது. ஆனால் புவருக்கு வந்து இவர் பண்ணது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் இருந்தது.
அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு போஸ்டல் சிஸ்டமும் செட்டப் பண்ணார். ஸோ எல்லா பார்ட் ஆஃப் எம்பையருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கணுன்றதுக்காக இவர் வந்து ஒரு போஸ்டல் சிஸ்டம் செட்டப் பண்ணார். அலாவுதீன் கில்ஜி வந்து மார்க்கெட் ரிஃபார்ம்ஸும் பண்ணியிருப்பார். அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் சுல்தான் டு பே கேஷ் டு த சோல்ஜர்ஸ். பிகாஸ் மற்ற ராஜாக்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க கொள்ளையடிச்சதுலேருந்து பங்காக பிரித்து கொடுத்துருப்பாங்க சோல்ஜர்ஸ்க்கு. பட் இவருக்கு வந்து நிறைய படை வீரர்கள் இருந்ததுனால அந்த மாதிரி அவரால் கொடுக்க முடியாததுனால அவருக்கு மந்த்லி பேமெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாரு. பட் அது வந்து அவங்களுக்கு பத்தாது, ரொம்ப கம்மியான ஒரு சேலரி தான் இருந்திருக்கும் சோல்ஜர்ஸ்க்கு. ஸோ அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, சரி ஓகே நம்மளால கொடுக்க முடியல, அதனால அட்லீஸ்ட் ஒரு எசென்ஷியல் கொமாடிட்டிஸ் மார்க்கெட்டில் விற்கிற பொருளோட விலையை வந்து அது வந்து ரொம்ப ஏறாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாரு. ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் மார்க்கெட்டில் கள்ள சந்தையில் வந்து நிறைய விலையில விற்கிறவங்களுக்கு அவங்கள வந்து கண்காணிக்கிறதுக்காக ஒரு குழுவை அமைச்சிடுறாங்க. மார்க்கெட் சூப்பரண்டன்ஸ், ரிப்போர்ட்டர்ஸ், அப்புறமா ஸ்பைஸ், இவங்கெல்லாம் அடிக்கடி போயிட்டு இவங்கெல்லாம் இவரோட ஆளுன்னே தெரியாது, போயிட்டு விலையை கேட்டுட்டு வாங்குற மாதிரி வாங்கி எப்படி இது பண்ணுறாங்க அந்த செக் பண்ணுவாங்க. இன்கேஸ் யாராவது அந்த மாதிரி மாட்டிக்கிட்டாங்கன்னா, அதிக விலை சொல்லி மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு சிவியரான பனிஷ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து வெயிட் கல் யூஸ் பண்ணுறாங்க, 1 kg வெயிட் கல். அதில் வந்து 1 kgக்கு பதிலாக அவங்க 900 கிராம் தான் இருக்குது, 100 கிராம் கம்மியாக இருக்குன்னா என்ன பண்ணிடுவாங்கன்னா, இவர் என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுப்பாருன்னா 100 கிராம்ஸ் அதை அவங்க உடம்புலேருந்து கட் பண்ணி த்ரோ பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சிவியரான பனிஷ்மெண்ட். அதனால வந்து அந்த மார்க்கெட்டில் வந்து யாருமே வந்து எந்த ஒரு தப்பு பண்ணாமல் எல்லாமே நியாயமான விலையில வந்து விற்க ஆரம்பித்தாங்க. ஸோ அடுத்து வந்து அலாவுதீனோட சக்ஸஸஸ். அலாவுதீனுக்கு உடம்பு சரியில்லாததுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவரோட எல்டஸ்ட் சன் கிசர் கான் அவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு. அந்த டைமில் அவருக்கு வந்து மாலிக் கஃபூர் மேலே நல்ல நம்பிக்கை இருந்ததுனால மாலிக் கஃபூரே வந்து தலைமையேற்று எல்லாத்தையும் ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அலாவுதீன் இறந்ததுக்கப்புறம் மாலிக் கஃபூர் வந்து ஒரு 35 days தான் வந்து ரூல் பண்ணியிருப்பார். அதுக்குள்ளே மாலிக் கஃபூரை வந்து யாரோ கொன்னுடுவாங்க, அந்த நோபல்ஸில் இருக்கிறவங்க வந்து கொன்னுடுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய மர்டர்ஸ் நடக்கும். அதை மர்டர்ஸ் இந்த மாதிரிலாம் நடக்கிறதுனால 1320 கியாசுதீன் துக்ளக்ன்றவர் வந்து என்ன பண்ணுவார்னா ஆட்சிக்கு வருவார். அவர் வந்து அந்த முகல் இன்வேஷன்லலாம் அந்த டைம் நிறைய அந்த போர்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். ஸோ அவர் என்ன பண்ணுவார், ஆட்சிக்கு வருவார். அதுக்கப்புறம் கில்ஜி டைனாசிட்டியோட லாஸ்ட் ரூலர் வந்து குஸ்ரவ், அவரையும் கொன்னுட்டு இனிமேல் யாருமே கில்ஜி டைனாசிட்டிலேருந்து அரியணைக்கு போட்டிக்கு வராத மாதிரி பார்த்துக்குவார்.